இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 2018 ரிலீஸ் ஆன ஒரு படத்தோட கதையை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை எதை பேஸ் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில மனிதர்களோட தவறுனால இந்த உலகம் 60 நிமிஷத்தில் அழிஞ்சு போயிடுதுங்க. அதில் ஒரு சிலர் மட்டும் உயிர் தப்பிக்கிறாங்க. அவங்களுக்குன்னு நகர்ந்து போகிற ஒரு நாட்டையே உருவாக்குறாங்க. ஒரு சிலர் நகர்ந்து போகிற நகரத்தில் வாழ்கிறாங்க. ஒரு சிலர் நிலப்பரப்பில் வாழ்கிறாங்க. இவங்களுக்குள்ளே நடக்கிற சர்வைவல் ப்ராப்ளம்ஸ் தாங்க இந்த படத்தோட கதை. இந்த படத்தை நீங்கள் நினைக்கவே முடியாத அளவுக்கு பிரம்மாண்டமாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட பேர் தாங்க மார்ட்டல் இன்ஜின்ஸ். வாங்க நம்ம இந்த படத்தோட கதைக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் பைனாகுலரை வச்சு எதையோ பார்த்துட்ருக்கா. நம்ம ஹீரோயின் பேர் தாங்க எஸ்டர் ஷா. தூரத்தில் ஒரு பெரிய நாடு வர்றதை பார்த்ததையும் அவள் பக்கத்தில் இருக்க நகரத்துக்குள்ளே ஓடிடுறா. அந்த நகரத்து மக்களுக்கும் நம்மளை நோக்கி ஒரு பெரிய நாடு வந்துட்டுருக்குங்கிற விஷயம் தெரிஞ்சது. உடனே அங்கே இருக்கிற நகரம் எல்லாமே தனித்தனியாக பிரிஞ்சு வேறு திசையில் ஓடுதுங்க. ஆனால் ஒரு நகரம் மட்டும் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுது. அதுக்குள்ளே அந்த நாடு ரொம்ப பக்கத்தில் வந்துடுது. அந்த நாட்டு மக்களெல்லாம் இந்த சேசிங்கை பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படியே இந்த நாட்டோட மேயரை காட்டுறாங்க. அவர் இதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குதுன்னு கேட்கும்போது, உப்பு, நமக்கு தேவையான எரிபொருளாக இருக்குன்னதையும், எனக்கு அது கண்டிப்பாக வேணும், உடனே பிடிங்க அப்படின்னு கட்டளையிடுறாரு. இவங்களும் ரொம்ப பெரிய சேசிங்க்கு அப்புறம் அதை கைப்பற்றிடுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அப்படியே ஸ்லோ மோஷனில் இந்த நாட்டுக்குள்ளே இருக்கிற, அதாவது இந்த நாடு தாங்க லண்டன், இந்த லண்டனுக்கு மேலே இருக்கிற ஒரு மியூசியத்தை காட்டுறாங்க ஸ்லோ மோஷனில். அந்த மியூசியத்தில் தாங்க நம்ம ஹீரோ வேலை பார்த்துட்ருப்பார். அன்றைக்கி ஒரு நாள் ஹீரோ வேகமாக ஓடி வந்துட்டுருப்பார். ஏன்னா மியூசியத்துக்கு அவர் லேட்டாக வந்திருப்பார். அவருக்காக ஒரு பொண்ணு வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. ஹீரோவோட பேர் தாங்க டாம். நம்ம ஹீரோக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்க பொண்ணு தாங்க இந்த நாட்டோட தலைவரோட பொண்ணு. நம்ம தலைவரோட பேர் தாங்க வேலண்டைன். இந்த பொண்ணு எதுக்காக இங்கே வந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 60 நிமிஷத்தில் எப்படி இந்த உலகம் அழிஞ்சுது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கலான்னு வந்திருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம 21 செஞ்சுரியில் யூஸ் பண்ண டிவி, ஃபோன் எல்லாமே வச்சுருப்பாங்க. அந்த காலத்தில் மக்கள் இவ்வளோ அறிவாக இருந்து எப்படி இந்த உலகத்தை அழிச்சிருப்பாங்க அப்படின்னு கேட்பாங்க. இந்த மாதிரி தான் நம்ம உலகம் அழிய வந்தது. இதை எப்படி அழித்தாங்க அப்படின்னா, குவாண்டம் எனர்ஜி மூலயமா தான் அழித்தாங்க. இது மாதிரி நம்ம உலகத்தில் ஆயிரக்கணக்கான இடத்துல இருந்துச்சு. அப்போ இதை எப்படி தடுக்கிறதுன்னு கேட்கும்போது தான் நம்ம மக்கள் அதுக்காகவும் ஒரு சிப் கண்டுபிடிச்சி வச்சுருந்தாங்க. ஆனாலும் இந்த உலகம் அழிஞ்சிருச்சு. இதே மாதிரி நம்மக்கிட்டேயும் நிறைய பார்ட்ஸ் இருக்குது. இதை நானும் நிறைய சேகரித்து வச்சுக்கிட்டு இருக்கேன். இது ரொம்ப ஆபத்தானது. இதை யாருக்கும் கிடைக்காத மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல தூக்கி போடணும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுகிட்ட காட்டிகிட்டு இருக்கான். அதை ஒருத்தன் பார்த்தீங்கன்னா பின்னாடி இருந்து ஒளிஞ்சு பார்த்துட்றாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோவுக்கு தெரிய வருது, நம்ம நாடு ஒரு சின்ன நகரத்தை கைப்பற்றி இருக்குன்னு. அங்கே போனால் நமக்கு மியூசியத்தில் வைக்க ஏதாவது பொருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அவன் அந்த இடத்துக்கு வரான். கைப்பற்றின நகரத்தில் இருந்த மக்கள்கிட்ட, நீங்கள் ஆயுதங்கள்லாம் எதையுமே இந்த நாட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வர முடியாது. நீங்கள் கையில் ஏதாவது டெக்னாலஜிஸ் வச்சுருந்தீங்கன்னா இங்கே பக்கத்தில் இருக்க இந்த குப்பைத்தொட்டியில் போடுங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம எஸ்டர் ஷாவும் அந்த நகரம் மூலியமாக இந்த நாட்டுக்குள்ளேயே வந்திருப்பாங்க. நம்ம ஹீரோ அந்த நகரத்தை நோக்கி வர வந்துடுறாரு. டாம் அங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் கையில் பிரெட் டோஸ்டர் எடுத்து குப்பைத்தொட்டியில் போட்டுருவான். டாம் இது எவ்வளோ பெரிய பொக்கிஷன் தெரியுமா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது தான் நம்ம வேலண்டைனும் அங்கே வந்துடுறாருங்க. வேலண்டைனுக்கும் பழங்காலத்து பொருளை பற்றி நிறையா விஷயங்கள் தெரியும். வேலண்டைன் இது ரொம்ப அருமையான விஷயம்னு பேசிகிட்டு இருக்கும்போது தான் ஒருத்தன் ஒரு ஃபியூசன் செல்லை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இதை டாம் பார்த்ததையும், இது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது, நம்ம இதை எப்படியாவது பாதுகாப்பாக வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம ஹீரோயின் எஸ்டர் ஷா வேலண்டைனை பார்த்துட்றா. உடனே அவன் மறைச்சி வச்சுருந்த கத்தி எடுத்து வேலண்டைனர் குத்திடுறாங்க. 2வது டைம் குத்த வரும்போது தான் நம்ம ஹீரோ டாம் தடுத்துடுறான். தடுத்ததையுமே டாம் அவள் அடிச்சுட்டு நம்ம எஸ்டர் ஷா அந்த நகரத்தை உடைக்கிற இடத்து வழியாக வேகமாக தப்பிக்க ஓடுறாங்க. நம்ம ஹீரோவும் விடாமல் தொடர்ந்து துரத்துறான். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குப்பை குழி மாதிரி இருக்குது. அங்கேருந்து வெளியில் விழுந்துட முடியும். ஷா பார்த்தீங்கன்னா அந்த குழிக்குள்ளே குதிக்க ட்ரை பண்ணுறாங்க. நம்ம டாம் பிடிச்சிட்றான். டாம் கிட்ட, நீ நினைக்கிற மாதிரி அவன் நல்லவன் இல்லை, எங்கள் அப்பா அம்மாவை ஏன் கொன்னான்னு கேளு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்துலேருந்து குதிச்சிட்றாங்க. அந்த டைமுக்கு பார்த்தீங்கன்னா வேலண்டைனும் அங்கே வந்துடுறாங்க. டாம் இருந்துக்கிட்டு, நீங்கள் தான் அவங்க அப்பா அம்மாவை கொன்னீங்க அப்படின்னு அந்த பொண்ணு என்கிட்ட சொன்னான் அப்படின்னு சொன்னதையும், நம்ம வேலண்டைன், அப்போ நீயும் அந்த இடத்துக்கே போ அப்படின்னு சொல்லி அந்த குழிக்குள்ளே அவனையும் தள்ளி விட்டுடுறாங்க. உடனே வேலண்டைனோட பொண்ணு எங்கே அவங்க 2 பேர்னு கேட்கும்போது, அவங்க 2 பேரும் சண்டை கட்டிட்டு உள்ளே விழுந்துட்டாங்கன்னு போய் சொல்கிறாங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா வேலைக்கு கிளம்புறாரு. அவங்க பொண்ணு இருந்து தடுக்கிறாங்க, ஏன் இப்போமே போகிறீங்க அப்படின்னு. ரொம்ப வருஷமாக ஒரு எனர்ஜி ப்ராஜெக்டை பண்ணிகிட்ருக்கேன், அதை பண்ணுறதுக்கு எனக்கு நீ எஸ்டர் ஷாவும் இடைஞ்சல் இல்லை அப்படின்னு உளறிடுறாருங்க. அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா, நம்ம எஸ்டர் ஷா டாமும் 2 பேருமே கீழே விழுந்திருப்பாங்கல்ல, அவங்கள காட்டுறாங்க. 2 பேர்த்துக்குள்ளே ஒரு பெரிய வாக்குவாதமே போயிட்டுருக்கு. மாதம் கஷ்டப்பட்டு தான் அந்த நாட்டுக்குள்ளே வந்தேன் வேலண்டைனை கொல்லலான்னு, நீ மட்டும் தடுக்காமல் இருந்தால் நான் கொண்டிருப்பேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. டைம் தான் நம்ம மேயர் வேலண்டைன்ட்ட ஏதோ பேசிகிட்டு இருக்காரு.
வேலண்டைனும் நான் இன்னும் கொஞ்ச நாளில் பண்ணி முடிச்சிருவேங்க அப்படின்னு மேயர்கிட்ட கேட்டுட்ருக்காரு. மேயர், நீ எனர்ஜி ப்ராஜெக்ட் பண்ணுறேன்னு சொல்லி ரொம்ப நாள் ஆச்சு, அதை நம்பித்தான் நம்ம இந்த இடத்துக்கு வந்தோம். நம்மக்கிட்ட எரிபொருள் எல்லாமே கம்மியாக இருக்குது, எல்லாத்துக்கும் நீ தான் காரணம். என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது, கூடிய சீக்கிரத்தில் இந்த எனர்ஜி ப்ராஜெக்டை முடிச்சே ஆகணும்னு ரொம்ப ஹார்ஷாக பேசிகிட்டு இருக்காருங்க. அப்படியே அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் அங்கே நைட் ஆயிடுதுங்க, படுத்து தூங்கிடுறாங்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஏதோ சவுண்டு போட்டுட்ருக்கான். ஹீரோயின் முழிச்சு பார்க்கும்போது தூரத்தில் 2-3 நகரம் வந்துட்டுருக்கோம். அதை பார்த்து காப்பாற்றுங்கன்னு கத்திக்கிட்டு இருப்பான். ஹீரோயின்னு போய் பார்க்கும்போது அவங்க நம்மளை காப்பாற்ற வரல, கொல்ல வராங்க, அவங்க ஒரு கொல்லை கூட்டம்னு சொல்லி அவங்கள்ட்ட தப்பிச்சு ஓடும்போது பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஒரு நகரத்துக்குள்ளே விழுந்துருவாங்க. அங்கே ஒரு தாத்தா பாட்டி மட்டும் இருப்பாங்க. அவங்க இவங்களுக்கு சாப்பாடு எல்லாமே கொடுத்துட்ருப்பாங்க. அப்போ தான் நம்ம எஸ்டர் ஷா கிட்ட டாம் கேட்பான், நீ ஏன் வேலண்டைனை கொல்ல வந்த அப்படின்னு. அப்போ தான் எஸ்டர் ஷா வேலண்டைனை பற்றி சொல்கிறாங்க. வேலண்டைன் எங்கள் வீட்டுக்கு அடிக்கடி வருவார். டைம் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா அழிஞ்சு போன அமெரிக்காவிலேருந்து ஒரு வெப்பனோட கண்ட்ரோலரை மட்டும் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அந்த கண்ட்ரோலை எங்கள் அம்மாட்டிருந்து எப்படியாவது வாங்கணும் அப்படின்னு வேலண்டைன் நினச்சான். எங்கள் அம்மா அதை கொடுக்க மறுத்துட்டாங்க. அதுக்காக எங்கள் அம்மாவை அவன் கொன்னுட்டான். அப்போ தான் என் முகத்துலேயும் இந்த காயம் உருவாச்சு அப்படின்னு டாம்கிட்ட சொல்லிகிட்டு இருப்பாங்க. அப்படியே அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா நம்ம லண்டனை காட்டுறாங்க. அதான் நகர்ந்து வந்துட்டுருக்க நாட்டை காட்டுறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா வில்லன் என்ன பண்ணிகிட்டு இருப்பான் அப்படின்னா, இந்த உலகம் அழியிறதுக்கு எது காரணமாக இருந்துச்சோ அதை திருப்பி உருவாக்கிட்டு இருப்பாங்க. அப்போ தாங்க நம்ம வேலண்டைனுக்கு ஒரு தகவல் கிடைக்கிது. நம்ம எஸ்டர் ஷாவை கொல்லணும்னு இன்னொருத்தனும் ரொம்ப வெறிக்கொண்டு சுற்றிட்டு இருப்பாங்க. அவனை ஒரு பெரிய சிறையில் சிறை பிடிச்சி வச்சுருப்பாங்க.